டேட்ஸ் தள்ளி போனாலே இது பிரெக்னன்சியா இல்ல பிஎம்எஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பிரெக்னென்ட் ட்ரை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிரெக்னென்ட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் நடக்காது. வெரி ரேர் கேசஸ்ல மைல்டான ஸ்பாட்டிங் நடக்கலாம். நீங்க பிரெக்னென்ட்னா மைல்டான புல்லிங் சென்சேஷன் உங்களோட பெல்விக் ரீஜன்ல உங்களுக்கு தெரியும். பட் பீரியட் கிராம்ப்ஸ்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பிஎம்எஸ்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு மைல்டான டயர்ட்னஸ் இருக்கும். பட் இதுவே பிரெக்னன்சினா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான டயர்ட்னஸ் இருக்கும். இதுக்கு காரணம் உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிஎம்எஸ்ல நாசியா வர்றது ரொம்பவே ரேர். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இந்த நாசியா. பிஎம்எஸ்ல கிரேவிங்ஸ் எஸ்பெஷலி ஸ்வீட் கிரேவிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா கிரேவிங்ஸோட சேர்த்து ஃபுட் அவர்ஷன் அண்ட் ஸ்மெல் அவர்ஷனும் இருக்கும். பிஎம்எஸ் அப்போ உங்கள் பிரெஸ்ட்ல ஒரு டெண்டர்னஸ் தான் ஃபீல் ஆகும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பிரெஸ்ட் ஃபுல்லாக நிப்பிள்ஸ் டார்க்கராக அண்ட் ஆல்சோ ஒரு ஹெவியரான ஃபீலை கொடுக்கும். உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஜென்ரலாக பீரியட்ஸ் முன்னாடி கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா அது த்ரூ அவுட் அ பீரியட் இது எலிவேட்டடாக இருக்கும். இப்போ உங்களால் ப்ரெக்னன்சியா இல்லை பிஎம்எஸ்ஸா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுன்றதை நம்புகிறேன்.